நாளையிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஊருக்கு கிளம்புவாங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதுவும் காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே கிளம்புனா ஈஸியாக இருக்கும்னு நினச்சா, மற்றவங்களும் அதே மாதிரி யோசித்து ஒரு நாள் லீவ் போட்டு அவங்களும் அதே மாதிரி கிளம்பியிருக்கிறாங்க. ஹாய், ஹலோ, வெல்கம். என் பேர் ராம்கி. குடுவாஞ்சேரி டு தேனி வந்து 468 கிலோமீட்டர்ஸுங்க. தேனி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச லொக்கேஷன் வேறு. நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது. வாங்க என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். அங்கங்கே ரோடு ஒர்க் வேறு போயிட்டுருக்கிறதுனால டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க. நான் நைட் டிரைவிங் பண்ணுறது இல்லைங்க, பகலில் தான் ட்ராவல் பண்ணுறது. திருச்சி வரைக்குமே டிராஃபிக் தாங்க. நான் பார்ன் அண்ட் ப்ராட்டப் வந்து சென்னை தாங்க. என் மதரோட பிளேஸ் வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்து தேனி. என் ஒய்ஃபோட நேட்டிவ் பிளேஸும் தேனி. நிறைய பேர் கேட்குறது என்கிட்ட வந்து தேனினா குளு குளுன்னு இருக்குமா கிளைமேட் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படி கிடையாதுங்க. குளு குளுன்னுலாம் இருக்காது. நார்மல் கிளைமேட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து இங்கே சென்னை, திருச்சி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கிளைமேட்டு வெயில் வந்து அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது அங்கே. இது தேன் கிடைக்குமான்னு கேட்பாங்க நிறைய பேர் என்கிட்ட. தேன் வந்து தேனியில் கிடைக்காதுங்க, கொடைக்கானலில் விற்கிறாங்க. ஆனால் கொடைக்கானலில் விற்கிற தேன் பூரா டூப்ளிகேட்டு. என் ஒய்ஃப் கூட ஒரு தடவை வாங்க சொன்னாங்க, நான் தான் வேணான்ட்டேன். அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தா நியூஸ் சேனலில் அந்த டூப்ளிகேட் தேன் வைக்கிறத பற்றி டாபிக் போட்டு வச்சுருந்தாங்க. திருச்சி தாண்டினவுடனே இந்த டிரைவிங் ஃபீல் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தேனி ரீச் ஆக போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தேனி டவுன் தாங்க. வெல்கம் டு தேனி. இப்போ நம்ம பார்க்குறதாங்க தேனி டவுன். இது வந்து ஒரு வேலி, அதாவது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றியும் மலை தான் இருக்கும். நம்ம போகிற சைட் சீயிங் பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இங்கேருந்து வந்து மதுரைக்கே வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸு. போடி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, உத்தமபாளையம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கு. பிசிப்பட்டி, அள்ளிநகரம், வீரபாண்டி, கம்பம், சின்னமனூர் இதெல்லாம் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ஸில் வர ஊர் தாங்க. இந்த மாதிரி ஒரு 30 ஊர் இருக்குது. மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருந்தது தாங்க இது எல்லாமே மொத்தமாக. அப்புறமா 1996 வந்து இந்த ஊருங்கெல்லாம் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுட்டாங்க. எப்போ டிஸ்ட்ரிக்டாக மாறிச்சுன்னு செக் பண்ணுங்க. டேட்டு பார்த்தா நம்ம தலை தோனியோட பர்த்டே. இந்த டவுன் இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சிங்க. முன்னாடிலாம் இவ்வளோ கடைங்கள்லாம் கிடையாது. இப்போ எல்லா ஷோரூம்ஸும் இங்கே வந்துடுச்சு. தேனி ஆனந்தம் வந்து ரொம்ப பழைய கடை. இவங்களாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஷாப்பிங்னால் இந்த இடம் தான் மெயினாக நீங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ண முடியும். இதுதாங்க தேனி ஓல்டு பஸ் ஸ்டாப். இப்போ இங்கே இருந்து முதலாம் வந்து இறங்கி இங்கேருந்து தான் போவோம். இப்போ நியூ பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வரும்போதே சென்னையிலேருந்து நம்ம வரும்போதே நியூ பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகி தான் நம்ம வந்து தேனிக்குள்ளே வர முடியும். பெஸ்ட்டு நான்வெஜ் ஹோட்டல்னால் எவரெஸ்ட்டில் சாப்பிட்லாங்க. நாகர் ரெஸ்டாரண்ட் இருக்குது.
நீங்கள் டைரெக்டாக தேனி வந்து இங்கே ரூம்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே ஆர்டினரி ரூம்ஸும் இருக்கும். ஸ்டார் கேட்டகரினா தேனி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் அது ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் வர வழியிலே நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா அதெல்லாம் முதலே நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்துடலாம். எடமால் ஸ்ட்ரீட்டுங்க. இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் வந்து நீங்கள் அதர் சிட்டிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரைஸஸ் வந்து நல்லா காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு எதனா பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நீங்கள் பண்ணலாம். அந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து இப்போ பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஃபாரஸ்ட் ரோடு, பங்களாமேடு இதெல்லாம் இன்னும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குங்க. இது நாடார் ஸ்கூல் காம்பவுண்டுங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு, ரொம்ப பெரிய ஸ்கூலு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எங்கன்னா சைட் சீயிங் பிளேசஸ் போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடுவில் வந்து ஒரு ரிலேட்டிவ் பிசிப்பட்டியில் இருக்காங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு. இதுதாங்க பிசிப்பட்டி. இதெல்லாம் இன்னும் வந்து அந்த அப்படியே பழைய மாதிரி தான் அப்படியே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இது சுகாதார மையம் தவிர வேறு எதுவுமே இருக்காதுங்க. வீடுங்களே இருக்காதுங்க. எல்லாம் ஃபுல்லாக கரடு தான். ஃபுல்லாக டெவலப் ஆகி பக்காவாக ஆகிடுச்சு. இந்த புது சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயம் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு சூப்பர் சைட் சீயிங் லொக்கேஷனுக்கு போகலாம். தேங்க்யூ, பை.